தமிழ் சினிமாவுல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில காணப்பட்ட கோட் மூவி இன்னைக்கு பிரம்மாண்ட வரவேற்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படம் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவையே ஒரு கலக்கு கலக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில கோட் மூவியோட ரிவ்யூவை நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். இந்த படத்துல அப்பா கேரக்டர்ல நடிக்கிற விஜய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து யாரும் முடிக்க முடியாத மிஷன் அண்ட் வழக்க அதிரடியா முடிக்கிற வல்லமை கொண்டவரா இருக்கிறாரு. தீவிரவாதம், அரசாங்கத்தை எதிர்க்கிற வில்லன்களை அழிக்கிற இந்திய பாதுகாப்பு பிரிவுல பணியாற்ற ரோவ் ஏஜென்ட் படையில ஒருத்தரா இருக்காரு. விஜய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸான பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அண்ட் அமீர் கூட சேர்ந்து வில்லன் படையை எதிர்த்து நிற்கிறாரு. அந்த சண்டையில வின் பண்ணதும் வில்லனை அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி வராங்க. இதுல வில்லனா இருந்த மைக் மோகன் விஜயோட சண்டை போடும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி மயக்கமாயிடுறாரு. இருந்தாலும் அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி உயிரும் பிழைச்சிடுறாரு. தன்னோட தோல்விக்கு காரணமா இருந்த விஜய் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பழிவாங்க துடிச்ச மோகன் விஜயோட மூத்த மகனை சின்ன வயசுலயே கடத்தி தன்னோட வச்சு வளர்த்துட்டு வராரு. விஜய் தன்னோட மூத்த மகன் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சதால ஸ்னேகாவோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றாங்க. கடைசியில விஜயோட மகனை கடத்தின மோகன் அவரை தன்னோட மகன் போல வளர்த்து அப்பா விஜய எதிர்க்க வைக்கிறாரு. ஸ்டார்டிங்ல தன்னோட மகன் கிடைச்சிட்டான் அப்படின்ற குசியில இருந்த காந்தி, அதாவது அப்பா விஜய், சந்தோஷத்துல மிதக்க அதுக்கு பிறகு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட விஜயோட நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்களா படிப்படியாக இறக்க இந்த சூழ்நிலையில் தன்னையும் தன்னோட ஃபேமிலியும் அப்பா விஜய் எப்படி காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மீதி ஸ்டோரி. இந்த மூவில அதிகமான சண்டை சீன்ஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே விறுவிறுப்பா மிரட்டுற சீன்ஸ் எல்லாம் எடுத்து ரசிகர்களை திகைப்புல அமர வச்சிருக்காரு விபி. அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட இந்த மூவிக்கு நவீன கிராஃபிக் டெக்னாலஜி ரொம்ப பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட நீளம் தான் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய மைனஸா இருந்துச்சு. ஆனா படத்தை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் போற ஸ்பீடுக்கும் அதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கும் படத்தோட விறுவிறுப்புக்கும் அந்த நேரம் போறது தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த படத்தை சமாளிக்கிற வகையில நிறைய அதிரடி திருப்பங்கள், சண்டை சீன்ஸ் அண்ட் ரொம்ப பெரிய ஜாம்பவான்களோட தோற்றங்கள்னு நிறைய சர்ப்ரைஸ்களை இந்த படத்துல உள்ளடக்கியிருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த மூவிக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அண்ட் அத்தோட இந்த மூவில நிறைய கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஃபேன்ஸை ரொம்ப பெரிய குசியில தள்ளி இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன விஜயோட இந்த குட் மூவி எதிர்பார்த்த ரசிகர்கள் யாரையுமே ஏமாத்தாம இந்த மூவி ரொம்ப பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.